வால்டர் கேனன் அப்படின்னு ஒருத்தர் கண்டுபிடிச்சாரு. WALTER வால்டர் கேனன் CANNON. அவர் தான் ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், ஃப்ரீசிங் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்ன்னு கண்டுபிடிச்சு கொடுத்தவர். அப்புறம் ஹான்ஸ் செல்யன் இன்னொருத்தர் வர்றாரு. HANS ஹான்ஸ், SELYE செல்யன் பேரு. ஹான்ஸ் செல்யங்கிறவர் தான் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற 2 வேர்டை ஒன்னா சேர்த்து மக்களுக்கு கொடுத்தவர். தனியா ஸ்ட்ரெஸ் இருந்தது, தனியா மேனேஜ்மெண்ட் இருந்தது. ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்ங்கிற ஃப்ரேஸ் காயினேஜ் பண்ணவர் ஹான்ஸ் செல்யன் பேரு. இவர் பேரை ஒரு 4-5 வருஷம் நோபல் அவார்டுக்காக பரிந்துரைக்கிறார்கள். 4-5 வருஷமும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டானுங்க. அதுக்கப்புறம் ஹான்ஸ் செல்யனுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாயிடுச்சு. என்னடா நம்மளுக்கு நோபல் பிரைஸ் கொடுக்க மாட்டேன்றாங்களே அப்படின்னு அது ஒரு கதை தண்ணி வச்சுக்கோங்களேன். அவரும் சொல்றாரு ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் பாரு. ஜெனரல் அடாப்டேஷன் ஜெனரல் ஏதோ கையில எதனால உங்களுக்கு பயம் வருதுன்னு தெரியாது, ஆனா அந்த இடத்துல நீங்க அடாப்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னுட்டு அந்த இடத்துல கேஸ்ன்னு சொல்லுவாரு. GIS ஜெனரல் அடாப்டேஷன் சிண்ட்ரோம் பாங்க. அதுலேயும் இந்த ஃபைட் ஆர் ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் வரும், இல்லைன்னா ஃபிளைட் ரெஸ்பான்ஸ்னு வரும். இந்த 3த்தையும் காம்பினேஷன் போட்டு எதனா ஒன்று எடுத்தீங்கன்னா அதுக்கு ரைட் ரெஸ்பான்ஸ்ன்னு பேரு. ஸோ ஃபைட் ரெஸ்பான்ஸ், ஃபிளைட் ரெஸ்பான்ஸ், ஃபிளைட் ரெஸ்பான்ஸ் அண்ட் ரைட் ரெஸ்பான்ஸ் 4 இருக்குது. சரியா?